சந்தோஷமான ஒரு விஷயத்த சொல்கிறேன். உடல் ரீதியான சில பேருக்கு வந்து பாதிப்பு வரும். அதில் மூல நட்சத்திரத்துக்காரங்களுக்கு பாதிப்பு வருதுன்னு வச்சுங்களேன். ஆனால் அது வந்து ரெடி ஆயிரும். எவ்வளோ பெரிய பாதிப்பாக இருந்தோ அதுலேருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு யோகம் வந்து மூல நட்சத்திரத்துக்கு உண்டு. 1. 2வது வந்து இவங்க வந்து நல்லா கம்யூனிகேட் பண்ணக்கூடிய நபர்கள். நல்லா மீடியேட்டரா இருக்கக்கூடிய நபர்கள். இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா, மூல நட்சத்திரத்தில பிறந்தவங்க வந்து ஒண்ணு கணினித்துறை, இல்லாட்டி மருத்துவத் துறையில அதிகமா இருக்காங்க. அல்லது இந்த 2 பேருக்கு இடையில பேசி விடுற மீடியேட்டர் துறை. ஏன்னா அனுமனுடைய ஒர்க்கே வந்து அதான். அதுவும் சிறந்த மீடியேட்டர்னு பேர் வாங்கினவரு. கண்டேன் சீதைன்னு சொல்றாரு. சீதைன்னு ஆரம்பிக்கல, கண்டேன் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும்போது சிறந்த மீடியேட்டர். ஏன்னா சீதைன்னு சொன்னதுக்கு பிறகு அதுக்கு பிறகு என்ன வார்த்தை சொல்ல போறாருன்னு ஒரு பயம் வந்துடும். அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே ஒரு மனசு வந்து ஒரு சஞ்சலமாயிடக்கூடாது, வழி வந்துடக்கூடாதுன்னு கண்டேன் சீதைன்னு சொல்றாரு. அப்போ பெஸ்ட் மீடியேட்டராக இருக்கக்கூடிய நபர்கள் வந்து இந்த மூல நட்சத்திரத்தை பிறந்தவங்க. அதாவது இவங்க வந்து வட்டி சம்மந்தப்பட்ட தொழிலோ, மதுபானம் சார்ந்த தொழிலோ ஆண்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஏதோ ஒரு காலகட்டம் வரலாம். அதே மாதிரி வந்து இதில் பிறந்த பெண்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பக்தி சிரத்தையான நபர்கள். பொதுவாகவே மூல நட்சத்திரத்தில் ஒருத்தவங்க பிறந்துட்டாங்கன்னா விசுவாசத்துக்குன்னு பேர் போகிறவங்க. ஒரு இடத்துல ஒர்க் பண்ணால் அவங்களுக்குன்னு ஒரு விசுவாசம் இருக்கும். இப்போ ஒரு முதலாளிக்கு வந்து முதலாளிகிட்ட ஒருத்தர் ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னா அந்த முதலாளிக்கு உண்மையிலேயே விசுவாசமாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மூல நட்சத்திரம். உண்மையிலே இந்த விசுவாசத்துக்கு இப்போ சொன்ன கன்னிராசி வந்து சர்வீஸ் பண்ணி ஏமாற்றத்தை சந்திக்கும்னு. ஆனால் மூல நட்சத்திரம் அப்படி கிடையாது. மூல நட்சத்திரம் உண்மையிலேயே விசுவாசமாக இருந்தது அப்படின்னா, ஒர்க் பண்ணுற முதலாளிக்கு விசுவாசமாக மூலம் இருந்தது அப்படின்னா நிச்சயமாக ஒரு உயர்வாயிட்டும்.